ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூடான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் கூட தான் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 7லேருந்து 8 வரமிளகாவை நல்லா ஊற வச்சிடணும். அது கூட ஒரு 5 தக்காளியை சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு அந்த காம்பை மட்டும் வெளியே எடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாத்திரத்தில் வரமிளகாவையும் தக்காளியும் நல்லா கொதிக்க விட்டு அதை நல்லா வடிகட்டிடணும். வடிகட்டி இந்த சூடு ஆறின உடனே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. அது கூட ஒரு 4 பல்லு பூண்டை நல்லா நறுக்கி அது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு குட்டி பேனில் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துடணும். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சர்க்கரை, 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது மோமோஸ்க்கு பார்த்திங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் போயிடலாம். ஸ்டஃபிங்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயத்தை எடுத்திருக்கேன். அது நல்லா சாப்பிங்காக கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு சாப் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோஸ் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டு அதையும் நம்ம மிக்சியில் போட்டு சாப் பண்ணிடணும். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கேரட் வந்து துருவலாக சீவி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சுடுங்க. அதில் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த கோஸையும் அதில் போட்டு நல்லா வதக்கிடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதில் கேரட் ஆட் பண்ண போகிறோம். கேரட்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் பெப்பர், அது கூட 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. இப்போ வந்து 2 கப்பு மைதா எடுத்துக்கலாம். அந்த மைதாவில் 1/4 ஸ்பூன் உப்பு, அது கூட எண்ணெயை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி பதத்துக்கு நம்ம மாவை கொண்டு வந்துடணும். அந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். கெட்டியாக இருந்தால் மோமோஸ் வராது. ஸோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவு நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. நெக்ஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அதில் நம்ம மோமோஸ்க்கான ரவுண்டை வந்து உருவாக்கிக்கலாம். நல்லா பாருங்கள், ரவுண்ட் ஷேப் கொண்டு வரும். அப்போ தான் நம்மளால் ஷேப்பை கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் அதை கொண்டு வந்த அப்புறம் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நம்ம இட்லி குண்டானில் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வச்சுடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.